திருவள்ளுவர் இப்படிதான் இருப்பார்னு நீங்க இடையில மாத்தி வச்சுட்டு அப்புறம் எங்களை மாற்றக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஒரு லைப்ரரிக்கு போங்க, ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னால அச்சிடப்பட்ட புத்தகங்களை எடுங்க. திருவள்ளுவரை வெள்ளையில இருக்காரா காவியில இருக்காரான்னு வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. திருவள்ளுவர் அவர்கள் காவி நிறத்தை அணிந்து திருநீறு பூசி ருத்ராட்சம் அணிந்து திருவள்ளுவர் நாயனாராகத்தான் அவர் தனது வாழ்க்கையை நடத்தினார் என்பது வரலாறு. இன்னொன்று, திருவள்ளுவருக்கு மயிலாப்பூர்லேயே கோயிலும் இருக்கு. அதே மாதிரி அவரோட கருத்துக்கள் எல்லாமே இந்து மதம் சார்ந்த கருத்துக்கள் தான். ஆக சனாதனம் என்பது வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை தான் அவர் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை சொல்லி இருக்கிறார். ஆக இடையில நீங்க என்ன வண்ணத்தை மாத்திட்டு அதன் மூலம் எண்ணமும் மாற வேண்டும் என்று நினைத்தால் நாங்க அந்த எண்ணத்தை மாற்ற முடியாது, வண்ணத்தை மாற்ற முடியாது. நாங்க மூலமான ஒரிஜினாலிட்டியை கொண்டு வருவோமே தவிர நீங்க இடையில மாத்திட்டீங்கன்றதுக்காக நாங்க விட்டு கொடுக்க முடியாது. இன்று சொல்கிறேன், காவியம் படைத்த திருவள்ளுவர் காவி உடுத்தித்தான் காவியம் படைத்தார். ஈரடி எழுதிய திருவள்ளுவர் இறை அடியை கும்பிட்டு விட்டுத்தான் ஈரடியை எழுதினார்.